Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். கணேஷ் காந்தி. இப்போ டைம் 2:56 PM, டேட் வந்து 20th August. பார்க்க போகிறது 21st மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி இன்னும் நமக்கு 30 minutes டைம் ரன்னிங் மார்க்கெட்டில் இருக்குங்கிறதுனால அதையும் பேஸாக வச்சு ஒரு ட்ரேடிங் கால்ஸ் நாளைக்கு எப்படி இருக்குன்றது இமேஜின் பண்ணலாம். நாளைக்கு 2500 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு 25,090 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். சப்போஸ் அவங்க 2500 பிரேக் அவுட் ஆகலை, அதே சமயம் 2550 தான் இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளே பண்ணுவாங்க. அதாவது ப்ரீமியம் டெப்ரிஷியேஷன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 25,000க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு டெக்னிக்கல் சார்ட் பேசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை அப்படின்னா நம்ம இந்த கிராஸ் லைனை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். நிஃப்டிக்கு மட்டும் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு ஈக்குவலாக இவங்க மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கல. நிஃப்டி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க இந்த பொசிஷன் வந்துருக்காங்க. 55,870 888 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட்டை அவங்க சஸ்டெயின் பண்ணியிருந்ததுன்னா நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் மார்க்கெட் வந்து ஏறும் அப்படின்ட்டு. இப்போ பேங்க் நிஃப்டி ஏறாமல் ஒரே இடத்துல அது டவுனில் நிற்கிறதுனால பேங்க் நிஃப்டி கீழே விழுந்தால் நிஃப்டி மறுபடியும் கீழே விழும். ஸோ நிஃப்டி வந்து அப்படியே கீழே இறக்கி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நிஃப்டி மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி இந்த ஸ்டாப் லாஸை விட்டு எஸ்கேப் ஆகி மேலே போயிடும். இதுதான் நமக்கு இருக்கிற சான்சஸ். ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஸ்டி எடுக்கிறீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் பேங்க் நிஃப்டியில் எடுத்துருக்கலாம், சேஃபாக இருக்கும். அதே சமயம் சோனா காம்ஸ் நான் ஆல்ரெடி டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஸ்விங் ட்ரேடுக்கு எக்ஸ்பைரி அப்போது வெளியே ஹோல்ட் பண்ணுறது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி 25,050 பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை 25,040 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அந்த சோனா காம்ஸை விட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. மார்க்கெட் ஹெவி வாலடைல் கொடுக்கும், மறுபடியும் டெப்ரிசியேஷன் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நமக்கு மொத்தம் 2 சாய்ஸு. 25,050 பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்ததுன்னா புட் ஆப்ஷன்ஸ் எடுங்க. 25,100 பிரேக் அவுட் பண்ணி போச்சு நம்மக்கிட்ட கால் ஆப்ஷன்ஸ் எடுங்க. இன்பிட்வீன் கேப் எல்லாமே 0 சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் பண்ணி புக் பண்ணுறது. நிஃப்டி இந்த 55,600ங்கிறது சப்போர்ட் லெவல், அதுக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 55,800 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது க்ரூட் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ 5,463 போயிருக்காங்க. நேற்று நம்ம ஒரு க்ரூட் ஆயில் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தோம். அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸில் 155 வரையும் போனாங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் அவங்க மூமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. இன்றைக்கி கேப் அப் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு ட்ராலி கொடுத்துருக்காங்க, கிராஸ் லைன் வந்துருக்கு. ஸோ இந்த கிராஸ் லைன் படி பார்த்தோம்னா இது பொசிஷன்ஸ் ஃபைன். ஸோ கிட்டத்தட்ட 5,450 பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா க்ரூட் ஆயில் புட் ஆப்ஷன்ஸ் எடுங்க. அப்படி இல்லைன்னா 5,450 ஸ்டாப் லாஸாக வச்சு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கால் ஆப்ஷன் வேல்யூ எது எடுக்கணும்னு நினைக்கிறது அது உங்களுடைய ஃபினான்ஷியல் கேப்பசிட்டியை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங் சஸ்டெயின் முடிஞ்சு கீழே ஏறிட்டாங்க. இப்போ மறுபடியும் சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தேவையான அளவுக்கு நேற்று இறங்குனாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணுறாங்கங்கிறதுனால நமக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. 238 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். 241 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கால் எடுங்க. 242 வந்த பிறகு ட்ரை ஸ்டாப் லாஸ் டு 240 வச்சுக்கோங்க. அடுத்த டார்கெட் அவங்க 244 248 நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில் மேலே ஏறுற நேரமும் நேச்சுரல் கேஸ் மேலே ஏறுற நேரமும் ஒரே மாதிரி இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி செல் சைடு போட சொல்லிட்டோம். ஸோ இப்போதைக்கு அது வேண்டாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் நல்லாவே அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டுக்கு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஸ்டேபினாக தான் இருக்குது. 98,330 இருக்குது. ஸோ அது வரையே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ட்ராப் அடிக்கிற இடம். ஸோ மறுபடியும் மேலே ஏறுற மாதிரி ஏறினாலும் திருப்பி கீழே தான் இறங்குவாங்க. ஸோ 98,350 வந்த பிறகு நம்ம கால் ஆப்ஷன் வாங்கலாமா வேணாமான்றது பார்க்கலாம். அது வரை இப்போதைக்கு புதுசாக யாரும் எடுக்க வேண்டாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த 2 இடமும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ கோல்டு கீழே விழுந்ததுனால இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போது கோல்டு ஃப்யூச்சரோட கம்பேர் பண்ணிங்கன்னா சில்வர் என்ன ஆகுன்றதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்கள், கோல்டு வந்து இந்த பொசிஷன் டார்கெட் வச்சுருக்கோம் இல்லையா? 98,325 வச்சுருக்கோம். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து 109க்கு கிட்டக்க வரும். ஆல்மோஸ்ட் 1,950 வரையும் வரும். 1,09,500 வரையும் சில்வர் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே ஏறுதா இல்லையாங்கிறத கிளான்ஸ் நம்ம போக முடியும்.
ஓகே, ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே புரிஞ்சுது இல்லையா? க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் நம்ம கால் ஆப்ஷனை பற்றி பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். கோல்டு சில்வர் செல் சைடை பற்றி பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு ட்ராலி ஓடிக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குங்கிறதுனால நம்ம 0 ஹீரோவில் ப்ளே பண்ணலாம். அது எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.